என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிக்க மனமில்லை நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை கௌதம் எழும்போது 11 மணி ஆகிவிட்டது. கண் விழித்ததும் செல்போனை எடுத்து பார்த்தான். 11 மணி ஆயிடுச்சா? ச்சே, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? 1 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி ஆகணும். சும்மா ஒரு டூர் கிடையாது, பிசினஸ் டூர். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு நான் ஆரம்பிச்ச புது பிசினஸ் இது. இந்த பிசினஸ் டூரை பிளான் பண்ணி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. ரொம்ப முக்கியமான சில பேரை சந்திக்க 6 மாசம் முன்னாடியே அனுமதி வாங்கி வச்சாச்சு. இந்த டூரை கேன்சல் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட தலையெழுத்த மாத்திரதா சொல்லிதான் நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். எனக்காக இல்ல, அவங்களுக்காக, அவங்க உயர்ச்சிக்காக உருவாக்கின கம்பெனி இது. அதுக்கிடையில இந்த யாழினி பிரச்சனை. அவளை நினைக்கும் போதே ஆத்திரமா வருது. அவளை உண்டு இல்லன்னு பண்ண தோணுது. என்ன பேச்சு பேசுறா? அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும். இல்ல என்னுடைய மனசு ஆறாது. ஆனா அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்த முடியாது. டூர் போனா 1 வாரம் கழிச்சுதான் திரும்ப வர முடியும். இதுக்கிடையில இவ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடவும் கூடாது. என்ன செய்யறது? யோசனையோடு எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவனின் செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தான். விஷ்ணு தான் அழைக்கிறான். அழைப்பை ஏற்றவன் சொல்லுடா என்றான். டேய், இன்னைக்கு நாம கிளம்புறது உறுதிதானே? அத தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், உன்னை நம்பிதாண்டா நாங்க 15 பேர் இருக்கோம். இந்த டூரை கேன்சல் பண்ணிட்டா உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, அதே மாதிரிதான் எங்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா நாங்க எங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை இழந்துடுவோம். என்னுடைய இதே கவலைதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுமோன்னு பயப்படுறாங்க. நேத்து பார்ட்டியில அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு, ஏய் யாழினி, நீ செத்தடி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, டூரை கேன்சல் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர உன்னை விட மாட்டேன்டின்னு நீ புலம்பிட்டு இருந்த. அப்பவே எங்க வயிற்றுல புளி கரைச்ச மாதிரி இருந்தது. இப்ப நீயும் இப்படி பேசுற. அந்த யாழினி உன்னை சீண்டி விட்டுட்டா. இப்ப உன்னுடைய மொத்த கோபமும் கவனமும் அவ மேலதான் இருக்கு. இனி அவளை ஒரு வழி பண்றத பத்தி மட்டும்தான் நீ யோசிப்பேன்னு நேத்துக்கே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனாலும் எங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குன்ற நம்பிக்கையில தான் உனக்கு போன் பண்ணேன். இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ போன் பண்ணி 1 மணிக்கு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இப்ப 11:15. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த காலும் வரல. அதுதான் சந்தேகப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கூப்பிட சொன்னாங்க. ஓகேடா, உங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையும் வேதனையும் தான் பெருசு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி டூர் கேன்சல்னு சொல்லிடுறேன். வைக்கிறேன்டா. உடைந்த குரலில் விஷ்ணு கூற, டேய் இருடா, நான் யோசிக்கிறேன்னு தானே சொன்னேன். டூரை கேன்சல் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனாடா? முந்திரி கொட்டை மாதிரி ஏதேதோ பேசுற. என்னுடைய வேதனை அது என்ன மட்டும்தான் பாதிக்கணும். நீங்க யாரும் என்னால பாதிக்கப்பட மாட்டீங்க. சரியா 1 மணிக்கு நீங்க எல்லாரும் என் வீட்டுல இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இங்க இருந்து நம்ம ஒன்னா கிளம்புறோம். ஓகேவா? உண்மையாவாடா? ஆமாடா. சரிடா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். விஷ்ணு அழைப்பை துண்டித்தான். எழுந்து குளியல் அறைக்கு செல்லும் போது கௌதமுக்கு யாழினியை கடித்து குதறும் அளவு கோபம் வந்தது. ஆ என்று கத்தியவன் குளியலறை கதவை எட்டி உதைத்தான். அது உடைந்து போனது. ஆத்திரம் அடங்காதவனாக முஷ்டி சுருட்டி குளியலறை சுவரில் இடி இடி என்று இடித்தான். அவன் விரல் முட்டுகள் உடைந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஆனாலும் அவன் கோபம் அடங்கவில்லை. இடித்துக் கொண்டே இருக்க இறுதியில் சோர்ந்து போய் இடிப்பதை நிறுத்திவிட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட ஷவரை திறந்து அதன் அடியில் நின்றவன், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டி, இப்ப எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் என்று கூறினான். நேற்று முதல் அவன் மனதில் சின்மையை பற்றிய எந்த நினைவுகளும் வருவதில்லை. யாழினியை பற்றி மட்டுமே சிந்திக்கிறான். சின்மையை செய்த துரோகமும் அவளை ஒரு நாள் தான் நேசித்ததும் எல்லாம் யாழினி மீது அவன் கொண்ட கோபம் மறக்கடித்தது. யாழினியின் வார்த்தைகள் மட்டுமே அவன் சிந்தையில் இப்போது இருக்கிறது. அவளை எப்படியெல்லாம் வதைப்பது என்பதை பற்றி மட்டுமே இப்போது அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. சரியாக 1 மணி ஆன போது கௌதமின் நண்பர்கள் வந்துவிட்டனர். அவனும் தயாராகி இருந்தான். நண்பர்களோடு மதிய உணவை முடித்துக் கொண்ட கௌதம் அம்மா அண்ணியிடம் கூறிய பின் அப்பா அண்ணனையும் அழைத்து புறப்படுவதாக கூறினான். கௌதம், யாழினிக்கு போன் பண்ணியா? அம்மா கேட்டார். இல்லம்மா. ஏன்பா? அவன் பதில் சொல்லவில்லை. அவகிட்டையும் சொல்லிட்டு கிளம்புப்பா. அம்மா, நான் கிளம்புறேன். அவ ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு நீங்க சொல்லுங்க போதும். அதை கேட்டு அம்மா, கீர்த்தனா இருவருக்கும் வருத்தம். யாழினியிடம் அவன் நெருங்குவதை பற்றி இதோ இப்போதுதான் மகிழ்ச்சி பொங்க கீர்த்தனாவிடம் அவன் அம்மா கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் என்ன பலன்?
ஒரு நொடியில் அவன் மனம் தலைகீழாக மாறிவிட்டதே. இதற்கிடையில் என்ன நடந்தது இருவருக்கும் புரியவில்லை. கௌதம் நண்பர்களோடு புறப்பட்டு விட்டான். இதே நேரம் அலுவலகத்தில் உணவு மேஜை முன் அமர்ந்திருந்த யாழினியின் மனதில் கௌதம் நண்பர்களோடு சுற்றுலா சென்றிருப்பானா இல்லையா என்ற சந்தேகம். மெல்ல விழிகளை திருப்பி தன் அருகில் அமர்ந்திருக்கும் ஸ்ருதியை பார்த்தாள். ஏய் ஸ்ருதி, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கிளம்பிட்டாங்களான்னு கேக்குறியா? இரு கேக்குறேன் என்றவள் செல்போனை எடுத்து தன் அண்ணனை அழைக்க, ஸ்பீக்கர்ல போடுடி யாழினி கூற அவளும் ஸ்பீக்கரில் போட்டாள். எதிர்முனையில் ஹலோ சொல்லுமா விஷ்ணுவின் குரல் ஒலித்தது. அண்ணா கிளம்பிட்டீங்களா? ஆமா ஸ்ருதி, இப்பதான் கிளம்பணும். உனக்கு போன் பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா ஆபீஸ்ல இருப்ப, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையே, அப்புறமா கூப்பிடலான்னு கூப்பிடல. அவரும் அவங்க கூட போறாரான்னு கேளுடி. குரலை தாழ்த்தி யாழினி கூற, எல்லாரும் போறீங்க தானே? ஆமாமா. கௌதம் அண்ணா? அவன் இல்லாம எப்படி? அவன் இல்லன்னா இந்த டூரே கேன்சல். சரி, நான் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேமா. அழைப்பை துண்டித்த ஸ்ருதி, கிளம்பிட்டாங்களாம், சந்தோஷம் தானே என்று கேட்டாள். அப்பாடா, இப்பதான் நிம்மதியாயிருக்கு என்றாள் யாழினி. மாலை அலுவலகம் முடிந்து யாழினி நேராக கௌதம் வீட்டிற்கு தான் வந்தாள். கௌதம் எப்போது வீடு திரும்புகிறான் என்று ஸ்ருதியை வைத்து அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? அவன் வந்து சேர்வதற்குள் அவனது வீட்டிலிருந்து தப்பிவிட வேண்டும். இப்போதே இங்கிருந்து கிளம்பிவிட்டால் அவனது வீட்டாருக்கு அவள் மீது அல்லவா சந்தேகம் வரும். யாழினி வீட்டிற்குள் வரும்போது கவலையோடு அமர்ந்திருக்கும் கௌதமின் அம்மா ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருக்கிறார். என்னாச்சு? அத்தையே இப்படி வேதனையோடு உட்கார்ந்திருக்காங்க, அக்காவை வேற காணோமே. முணுமுணுத்தவள் அவர் அருகில் வந்தாள். அத்தை என்னாச்சு என்று கேட்டாள். சிந்தனையில் மூழ்கி இருந்தவர் ஒரு பெருமூச்சு விட்டபடி தன்னிலைக்கு வந்தார். நீ வந்துட்டியா? உன்னதான் காத்திருக்கேன். என்னையா? ஆமா, உட்காருமா. அவர் அருகில் அமர்ந்தாள் யாழினி. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவியா? கேளுங்க அத்தை. கௌதம் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லு அத்தை. இந்த கேள்வி இங்க அனாவசியமானது. ஏம்மா, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. என்னுடைய குடும்ப சூழலுக்காக தான் இப்படி ஒரு வேலைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்னம்மா இது, நீயும் அவன மாதிரி பேசிட்டு இருக்க? மனைவின்றது ஒரு வேலையா? அத்தை, உங்களை பொறுத்த வரைக்கும் அது வேலை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை. அதுக்காக நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். அப்படின்னா நீ என்னுடைய மகனை கணவனா ஏத்துக்கலையா? அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு உன் மேல ஒரு பாசம் இருந்தது யாழினி. அத நானே என் கண்ணால பார்த்தேன். ஆனா அது இன்னைக்கு காணாம போச்சு. அதுக்கு காரணம் நீதானோன்னு ஒரு சந்தேகம். யாழினியின் விழிகள் தரையை பார்த்தது. என் பையன் அவனுடைய காதலிய மறந்து உன்னை நெருங்கும் போது நீ அவன் மனம் நோக்குற மாதிரி ஏதாவது பேசிட்டியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. அதே மாதிரி உங்க பையன் இன்னும் அவருடைய காதலிய மறக்கல. இப்பவும் அவளுடைய நினைவிலேயே தான் இருக்காரு. அதனால தானே என்ன வேற ரூமுக்கு போக சொன்னாரு. எந்த தயக்கமும் இல்லாமல் பொய் சொன்னாள் யாழினி. அவன் ஒரு பேச்சுக்கு நீ வேற ரூம்ல போய் தங்கிக்கன்னு சொல்லி இருப்பாம்மா. உனக்கு அவன் மேல பாசம் இருக்கான்னு செக் பண்ண கூட அவன் அப்படி சொல்லி இருக்கலாம். அவன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சது, அவன் நினைவுல தவிச்சிட்டு இருந்தது எல்லாம் உனக்கு தெரியும்ல. அதனால உன்கிட்ட நெருங்க அவன் தயங்கி இருக்கலாம். உனக்கு அவனை பிடிச்சிருந்தா உன்னை ஏத்துக்கலான்னு நினைச்சிருப்பான். அதுக்காக அப்படி சொல்லி இருக்கலாமே. அவன் வேற ரூமுக்கு போக சொல்லும் போது ஒரு மனைவியா நான் உங்க ரூம்ல தான் இருக்கணும்னு நீ ஏன் சொல்லல? அத்தை, நாங்க 2 பேரும் ஊரார் முன்னாடிதான் கணவன் மனைவி. வீட்டுக்குள்ள முதலாளியும் தொழிலாளியும் தான். அவர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்யணும். அது என்னுடைய கடமை. அதுக்குதான் அவர் எனக்கு காசு கொடுத்திருக்காரு. 2 பேரும் இப்படி விலகி போனா எப்படிமா? நீயாவது அவனுடைய மனசை மாத்த முயலக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு ஏதாத்த? காசுக்காக மனைவியா நடிக்க வந்திருக்கேன். இந்த எண்ணத்தை தான் யாழினி நீ முதல்ல மாத்திக்கணும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த ஆசையில ஒரு துளி கூட உங்க 2 பேர் மனசுலயும் இல்லாட்டி எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை. கௌதம் வீட்டுல இல்ல, உனக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? ஐயோ, உளறிட்டேனே. ஆமா தெரியும், ஆபீஸ் போயிருப்பாரு. இல்ல, டூர் போயிருக்கான். டூரா? ஆமா, 1 வாரம் பிசினஸ் டூர் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கான். உனக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. கௌதம் வீட்டில் இல்லை, அவன் சுற்றுலா சென்றிருக்கிறான் என்று அறிந்திருந்தாலும் அவன் அம்மா கூறும்போது
ஏனோ மனதிற்கு இதமாக இருக்கிறது. என்கிட்டயும் கீர்த்தனா கிட்டையும் சொல்லிட்டு தான் போனான். அவனுடைய அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் போன் பண்ணி போற விஷயத்த சொல்லிட்டு தான் போனான். உன்கிட்ட போன் பண்ணி சொன்னானா? இல்லை என்று அவள் தலையசைத்தாள். ஏன் சொல்லல? அத அவர்கிட்ட தானே கேட்கணும். சில விஷயங்கள் அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தெரியும். அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, சரி நீ போய் உன்னுடைய வேலையை பாரு. அவள் எழுந்து அறைக்குள் செல்லவும் மாடி இறங்கி வந்த கீர்த்தனா அவர் அருகில் அமர்ந்தபடி, அத்தை யாழினி வந்துட்டா போல, அவகிட்ட பேசுனீங்களா? பேசினேம்மா. யாழினி கௌதமோட மனச மாத்த மாட்டா. அந்த உரிமை தனக்கு இல்லைன்னு அவன் நினைக்கிறா. இப்படி போனா எப்படி அத்தை? 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவாங்க? தெரியலம்மா அத்தை, இவங்க 2 பேரும் நெருங்காட்டி நாம தான் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன செய்யறதுமா, எனக்கு எதுவும் புரியல. நான் அவர்கிட்ட இத பத்தி பேசினேன். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல ஒரு யோசனை சீக்கிரமா கிடைக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவரு சொன்னாரு. அவர் பங்குக்கு அவர் யோசிக்கட்டும், நம்ம பங்குக்கு நாமளும் யோசிப்போம். ஆனா என்ன பண்றதுன்னு தானே தெரியல என்று கூறியவள் சிந்தனையில் மூழ்க கௌதமின் அம்மாவும் என்ன செய்வது என்று யோசித்தார். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.